गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்கின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி, இன்றைய கிழமை திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். இன்னைக்கு நீங்க விரும்பிய விஷயங்கள் எல்லாம், தேவைப்படுகின்ற விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. லாப பணவரவுகள் அதிகமாக இருக்கின்றது. இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல லாபமான செயல்களோ செய்திகளோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல லாபகரமான தகவல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள், வீடு, மனை இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இந்த மாதிரி வாங்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதன் வழிகளில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். வியாபார முறைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு லாபகரமான வருவாய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அம்மாவிற்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஏதாவது சின்ன வருத்தங்கள், கொஞ்சம் சோம்பல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பண்ணை வேலைகள், விவசாயம் சம்பந்தமான வேலைகள் இதெல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் வழியில லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக தரிசனங்களுக்கு விரும்பியபடி போகிறதுக்கான ஒரு எண்ணங்களோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க இவங்க கிட்ட ஒரு ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா நான் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிகமாக எதிர்பார்ப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு விரும்பியபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கு பொதுமக்கள் வழியில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க அதன் வழியில ஒரு மருத்துவ செலவுகள் அதுக்கப்புறமா அதுல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வளர்ச்சி பாதையை நோக்கிய ஒரு சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஏதாவது பிரச்சனைகளோடு உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய வேலைகள்ல கடினமான உழைப்புகளை உழைக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு இருப்பீர்கள். சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை எல்லாம் தகர்த்து விட்டுட்டு நீங்க முன்னேற்ற பாதையை நோக்கி இன்னைக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறீங்க. தாய் வழி உறவினர்கள் வழியில ஏதாவது லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழிற்சாலை உரிமையாளர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதித்துறை சார்ந்த ஒரு மேற்கல்விகள், மைன்ஸ் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் சார்ந்த ஒரு துறைகள், பெட்ரோலியம் சம்பந்தமான துறைகள் இந்த மாதிரியான மேற்கல்விகளை படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நீச கலைகளை கற்றுத் தருபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக
இன்றைக்கு இருக்கின்றது. எப்போதோ கொடுத்த பொருள் இல்லைன்னா பணம் இதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்லபடியாக மனதிற்கு திருப்தியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த பயணங்கள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு அதன் வழியில நன்மையான செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. உடல்நிலையில கொஞ்சம் சோர்வுகள் அதிகமாக இருக்கும். மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகளின் வழியில நமக்கு எதிராக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதை நோக்கி இன்னைக்கு நீங்க பயணமாக போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளும் போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கலாம், ஒரு சைனுக்காக ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஒரு முக்கியமான நபரை சந்திச்சு ஒரு விஷயத்த பேச போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் இன்னைக்கு என்னவாக இருக்கோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தொழில்முறை சார்ந்த எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை வியாபார ரீதியிலான விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்கிற நம்மளுடைய எதிரிகள் போட்டியாளர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு படி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழிலுக்கு தகுந்த தகுதி வாய்ந்த ஒரு வேலையாட்கள்லாம் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது நல்லபடியாக வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசை சார்ந்த துறைகள்ல பல புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான தைரியங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழிலில் பல முக்கியமான அம்சங்களை புதிதாக அறிமுகம் செய்யும் எண்ணங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு நம்ம அசால்ட்டாக செய்யறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எதையுமே துணிவோடு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இன்னைக்கு கொஞ்சம் நம்மளிடம் அதிகமாக இருக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவுகளும் உங்களுடைய தொழிலுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான நோய் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை சார்ந்த உலோகங்கள் வெள்ளி பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மற்றவர்கள் வழியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை பயணங்கள் இல்லைன்னா உறவு முறை பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தங்களுடைய தொழில் பணி வேலை இந்த வியாபாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நிறைந்த பொறுமைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கடின உழைப்பால முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விளையாட்டு துறைகள்ல ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பாரம்பரிய சிறப்பு வாய்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகள்ல அதிகம் லாபம் பெறும் வகைகள்ல புதிதான யுக்திகளை கையாளுவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமனார் மாமியார் இவங்களுக்குள்ள கொஞ்சம் இணக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதனோடு இவங்களுடைய உடல்நிலையில
கொஞ்சம் சோர்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறிய அளவிலான இராணுவ பணிகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களுடைய கற்பனை வளங்கள் இன்றைக்கு அபரிமிதமாக இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான செயல்கள் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். புதிதாக தொழில் தொடங்க விரும்புகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கான முயற்சிகளையோ பேச்சுவார்த்தைகளையோ எடுக்கும் போது அதுவும் வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது மேற்கொள்ளும் போது அதுல சிறு சிறு சிக்கல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிக கவனம் எடுத்து எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம இன்னைக்கு நேரத்தை செலவிட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். எண்ணிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில லாபகரமாக நன்மைகளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தந்தை வழியில சொத்துகள் வரவு வர உள்ள நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தையினுடைய உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டுல போய் ஒரு தொழில் தொடங்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கான முயற்சிகள் எடுக்கின்ற விஷயங்கள், இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் மந்த போக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சிறு சிறு மனக்கவலைகள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்றைக்கு இருக்கின்றது. பேசும்போது நிதான நிலைகளும் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. முன்கோபத்தினால நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால பேசும்போது நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. நீச கலைகளை கற்கின்ற ஆர்வங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சிறு அளவிலான சேமிப்புகள் சார்ந்த எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலைகள்ல பேச்சு சாதுரியத்தினால லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பைனான்ஸ் வட்டி வியாபாரத்துல பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்தை சரிவர செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். இரும்பு கருவிகள் சார்ந்த விஷயங்களிடம் நம்ம கொஞ்சம் கவன நிலையில இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. உங்களுக்கான உடல் தொந்தரவுகள் இருந்தா அதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. வேலைகள்ல தேவையில்லாத இடைஞ்சல்கள் மன சஞ்சலங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. பகைவர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. செய்யும் விஷயங்கள்ல அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத கருத்து மோதல்கள்லையும் வீண் விவாதங்கள்லையும் நாமளா இன்னைக்கு கலந்துக்காத வரைக்கும் மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. அதே மாதிரி கோவில் வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சிறிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயில் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடலும் மனமும் தெளிவு பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு ரிலாக்ஸா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக
இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளாம இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனநிலைகள் தேவை. சாலை பகுதிகள்ல கவனங்கள் தேவை. நம்மளுடைய வீட்டுல முக்கியமான வேலைகள்ல இருக்கும்போதும் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கும் அங்கும் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக்க வேண்டிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம மிஸ் ஆயிடுச்சே, நம்ம அன்னைக்கே அதை யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான காரியங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியம். நம்மளுடைய வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இன்றைய நாள்ல இருக்கின்றார். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது மிகவும் நிதான நிலைகள் தேவை. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேசும் விஷயங்கள்லயும் நிதான நிலைகள் அவசியம். நம்மளுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது கொஞ்சம் பெரிய அளவுல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. அதனால கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனதளவுல ஒரு சில தடுமாற்றங்கள், முடிவு எடுக்கின்ற விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதளவுல ஒரு குழப்ப நிலைகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். உடல் அளவிலையும் இருக்கின்ற தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்கின்ற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய துறைகள்ல முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் ரீதியில நம்மளுடைய வேலைகள்லையும் இன்னைக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இல்லைன்னா தேவையில்லாத பழிகளை சுமக்க வேண்டிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல ஒரு சோம்பலான சோர்வான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனதளவுல திருப்திகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் வழியில ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மனதிற்குள்ளாக கவலைகள் அதிகமாக இருந்தாலும் வெளியே பேசுவதற்கு கலகலப்பான நபர்களாக இன்றைக்கு தெரிவீங்க. உங்களுடைய கடமைகளுக்காக உங்களையே அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மறைமுகமான தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்காக ஏதாவது முயற்சிகள் புதிதாக எடுக்கிறீங்கன்னா அதுல சின்ன சின்ன தடைகள் வரும். இல்லைன்னா வேலை முடியறதுக்கு லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுகள் எடுக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. ஆனா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுலயும் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் போகும்போது நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக பாதுகாப்பு கவசங்களை அணிஞ்சு வெளியே போறது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. யோகா, தியானம் இந்த முறைகளை மேற்கொள்ளும் போது மனதளவுல இருக்கிற தொந்தரவுகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுய தொழில் சார்ந்த சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பேச்சாற்றல்களை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுகிறது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத விஷயங்கள்ல தேவையில்லாத செலவுகளை நம்ம இன்னைக்கு குறைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபங்கள்னால காரிய இழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்மளுடைய கோபங்களை எல்லாம் குறைச்சிக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை இன்னைக்கு சரிவர பயன்படுத்திக்கிட்டோம்னா
பின்னாடி அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியிலான ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் நம்ம இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணம் சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்லைன்னா பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்க அது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். நல்லபடியான ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அது நமக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரியன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். அப்ப திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதற்கான செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வரன் பார்க்கும் எண்ணங்கள் அதன் ரீதியில செலவுகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் சார்ந்த புதிதாக தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களோ ஈடுபாடுகளோ இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர் மனிதர்களுடைய நட்புகள் எல்லாம் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தான தர்மம் நிறைய செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொது வாழ்க்கையில ஈடுபட்டு அதன் வழிகள்ல ஏதாவது செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள்னால நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் பண தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செலவு செய்யும் போது எது அவசியங்கள் எது அனாவசியம் அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கப்புறமா செலவு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பயணங்கள் ரீதியில நமக்கு எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபார முறைகளை மேற்கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது வீண் செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தூக்கமின்மை, சோர்வு, அயர்வு இதெல்லாம் உடல்நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன உரசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிரிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள், அவங்க வழியில ஏதாவது செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நண்பர்களோடு சந்திப்புகள் நிகழலாம், உறவு முறைகள்ல சந்திப்புகள் நிகழலாம். அதன் வழிகள்ல ஏதாவது ஒரு 2 செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த விஷயத்திலையும் பணம் கொடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பாட்டி தாத்தா இவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மன ரீதியில ஒரு அமைதி இல்லாத சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல கருத்து மோதல்கள்ல இதுல எல்லாம் ஈடுபடாம இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்கள், பிரச்சனைகள், உறவு முறைகள் இவங்க கிட்ட இருந்து எல்லாம் முற்றிலுமாக வெளியே வந்துருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பலன் கருதாம எல்லாருக்குமே உதவக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகளின் வழியில அது வெற்றி பெறுவதற்கான சூழல்களும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. முடிந்தால் கடன் வாங்குறத இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. மன ரீதியில எந்த பிரச்சனைகளுமே வெளியில நடக்கல அப்படின்னாலும் நாமளா எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால மன ரீதியில கொஞ்சம் அமைதி நிலைகளை மேற்கொள்வதற்கான வழிகளை நம்ம இன்னைக்கு தேடிக்கொள்வது அவசியமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல் நிலையிலையும் மன ரீதிகள்லையும் சோர்வான நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்ம இன்னைக்கு செயல்பாடுகள்ல கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். அப்ப ஒரு சிலருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஒரு சில விஷயங்கள்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலர் சிறிய அளவிலான பிசினஸ் எல்லாம் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க. ஒரு அரசு வேலைகளாக இருந்தாலோ, தனியார் துறைகள்ல பெரிய நிறுவனங்கள்ல முக்கியமான பதவிகள்ல இருக்கிறவங்களாக இருந்தாலோ, அவங்களுக்கு எல்லாம் லாபகரமான செய்திகள், ஏதாவது ஒரு நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலர் இந்த மாதிரியான வேலைகளுக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்காக ஏதாவது நல்ல சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு வழக்கு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள்ல இழுபறிகளாக இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியில இருந்த தொந்தரவுகளுக்கு சிறிய மருத்துவ செலவுகள் மூலமா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலையிலையும் இன்னைக்கு ஓரளவு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான செலவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த உடன்பிறப்புகளுக்கு உதவக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது லாபகரமான செய்திகள், ஏதாவது ஒரு ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிதாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கால்நடை சார்ந்த பண்ணை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்யக்கூடிய பணிகள் வழியிலையும் ஏதாவது ஒரு லாபங்களோ ஆதாயங்களோ நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. டிவோர்ஸ் எல்லாம் ஆகி இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியில இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியிலையோ இல்லைன்னா உறவு முறைகள் வழிகள்லயோ ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் இருக்கிறார்னா அவர்கள் வழியில ஏதாவது ஒரு லாபங்களோ ஆதாயங்களோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எப்போதோ நம்ம ஏதாவது கடன் கொடுத்திருந்தோம், இல்ல ஏதாவது பொருள்களை தொலைச்சிட்டோம் அப்படின்லாம் இருந்ததுன்னா அதன் ரீதியில ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆசைகள் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதனால பண முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபார ரீதிகள்லயோ தொழில் முறைகள்லயோ உங்களுடைய பணி சார்ந்தோ இந்த மாதிரி எல்லாம்
புதிதாக ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதிற்கு சந்தோஷமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறிய அளவிலான தொழில் முயற்சிகளை புதிதாக மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தாய்மாமா இருக்கிறார்னா அவர்கள் வழியில ஏதாவது நன்மைகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது இன்னைக்கு மிகவும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் அவங்களுடைய வேலைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தொழில் முறைகள்லயோ இல்லைன்னா சாதாரண ஒரு விஷயங்களையோ அதிக கவனங்கள் செலுத்தி நம்ம வேலைகள்ல ஈடுபட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நிலையில ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்றைக்கு இருக்கும். ஏற்கனவே இருந்த தொந்தரவுகள் எல்லாம் குறைஞ்சு இன்னைக்கு ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல்களும் உடல்நிலையில ஆரோக்கியங்களும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். அப்ப புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வியாபார ரீதியில முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கலாம். இல்லைன்னா அரசு துறை பணிகளுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சொந்த ஊரிலேயே புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சிறிய அளவிலான தொழில்களை மேற்கொள்ளும் போது இன்னைக்கு நல்ல முறையில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய தொழிலை உங்களுடைய பசங்களுக்கு தரக்கூடிய நிலைகள் அதிகமாக இருக்கும். பசங்களுடைய ஈடுபாடுகள் உங்களுடைய தொழில்கள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் இல்லைன்னா வெளிநாடு வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சில மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உடல்நிலையில கவன நிலைகள் தேவை. அவருக்கு ஏதாவது ஒரு உடல்நிலையில கொஞ்சம் சோம்பல் உணர்வுகளும் அந்த உணர்வுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வேலைகள்ல பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலர் தற்காலிக பணிகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வேலைகள் எல்லாம் நிரந்தரமாகிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபார ரீதியில ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் முறைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் இதெல்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வேலை ரீதியிலான ஒரு மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான கலந்துரையாடல்கள் சந்திப்புகள் இதுல எல்லாம் தொழில் முறைகள்ல நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தியாக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அரசாங்க வழிகள்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அபராதம் கட்டக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய முக்கியமான ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் ரீதியிலான கட்டிடங்கள் வாகனங்கள் இதன் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபாடுகள் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெட்ரோலியம் சார்ந்த ஒரு துறைகளாக இருக்கலாம், மெக்கானிக்கல் சார்ந்த ஒரு துறைகளாக நம்ம
தொழில் முறைகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கல் மண் வியாபாரங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் தொழில் முறைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. துப்புரவு பணி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், முடி திருத்தும் பணி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஆயில் கார்ப்பரேஷன் சம்பந்தமான எண்ணெய் சம்பந்தமான உற்பத்தி விற்பனை இந்த மாதிரியான தொழிற்சாலைகள்ல பணிகளை மேற்கொள்ளுகின்ற எண்ணங்களாக இன்றைக்கு இருக்கலாம். இரும்பு சம்பந்தமான தொழில் முறைகளை மேற்கொள்ளுகின்ற எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். கருமை நிற தானிய விற்பனைகள்ல ஒரு விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மர வேலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தோல் பதனிடும் வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடின உழைப்பால இன்னைக்கு உங்களுடைய தொழில் முறைகள்ல முன்னேற்றம் காணக்கூடிய நபர்களாக இன்றைக்கு இருக்கிறீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல் நிலையில ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சாலை பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம். அதே மாதிரி நம்மளுடைய பயணங்களின் போதும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள், எந்த ஒரு முக்கியமான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கும் போதும் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் நிலையில ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். எண்ணிய விஷயங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். அவருக்கு உடல்நிலை சார்ந்த ஒரு மந்த போக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். கோவில் பராமரிப்பு வேலைகள், பூஜை வேலைகள், கட்டுமான பணிகள், பிரார்த்தனை சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் அதிக ஈடுபாடுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆன்மீக பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல பயணங்கள் போகின்ற எண்ணங்கள், தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள், இல்லைன்னா வேலை தேடுகின்ற முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுக்கு உதவியவர்கள் மீது அதிக நன்றி உணர்வோடு இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரக்க சிந்தனைகள்னால அனைவருக்கும் உதவக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் சென்று உபதேசம் பெறக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய கடமைகளை எல்லாம் சரிவர ஆற்றக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள், உங்களுடைய வீட்டுல சார்ந்ததாக, தொழில் சார்ந்ததாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உங்களுடைய வேலைகள் என்னவாக இருந்தாலும் அதையெல்லாம் சரிவர நிறைவேற்றக்கூடிய நபராக இன்றைய நாளில் கடக்கிறீர்கள். உங்களுடைய நன்னடத்தைகள்னால மதிப்புகளும் பாராட்டுகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம். இல்லைன்னா அந்த வேலைகள் கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுல சொத்துகள் வாங்குகின்ற முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளும் கொஞ்சம் மெதுவா நடக்கிற மாதிரி சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய தீர்த்த யாத்திரைகள் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது.
வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசைத்துறைகள்ல ஆர்வங்களும் புதிதான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி இதன் சார்ந்த துறைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காது சம்பந்தமான பிரச்சனைகள்ல உடல்நிலையில கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எழுத்தாற்றல் துறைகள்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சாதனை படைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிதாக வீடுகள் வாங்குகின்ற எண்ணங்கள், வண்டிகள், மனைகள் இதன் ரீதியிலான எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியிலான ஏதாவது ஒரு சிறிய நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் ரீதியில கொஞ்சம் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பணிகள்ல இருக்கின்ற பிரச்சனைகளாகவோ வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ அந்த பணிகள்ல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்கு திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பயம், பதற்றம், செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள், முடிவுகள் எடுக்கின்ற விஷயங்கள்ல குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற விஷயங்கள்ல நிதானங்களும் கவனங்களும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள்ல சரிவர செயல்பட முடியாத ஒரு நிலைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கும் போது அதுவும் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு செய்யக்கூடிய புதிதான முயற்சிகள், முக்கியமான முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதாக அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இளைய சகோதரரோடு ஏதாவது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில தொழில் முறைகளாக இருந்தாலோ இல்லைன்னா வீட்டில் வேலை செய்கின்ற வேலையாட்களாக இருந்தாலோ அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் நாம கொடுத்திருந்தோம்னா அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத கருத்து மோதல்கள்ல நாமளா இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பகைவர்கள் வழியில இடையூறுகள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கும் போது அதுல அடிக்கடி சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மன ரீதியில ஏதாவது ஒரு சஞ்சல எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வருத்த நிலைகள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை தொந்தரவு சார்ந்த விஷயங்களாக ஒரு சிலருக்கு நம்ம உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம், மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு திடீர்னு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் இந்த மாதிரி போகக்கூடிய சூழல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்யக்கூடிய செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கப்புறமா செய்ய வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உயில் சம்பந்தமான சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்மளை பிடிக்காதவங்க வழியில நமக்கு எதிரா ஏதாவது
ஒரு வதந்திகளை கிளப்புறது, அவதூறுகள் சொல்லுகின்ற விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான நபர்களிடமிருந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. இரும்பு கருவிகள், இந்த மாதிரியான பொருட்கள், கற்கள் சார்ந்த பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. மறதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் இதன் மீதெல்லாம் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவணங்கள், சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள், பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே எடுத்துட்டு போகும்போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கடன் கொடுக்கின்ற விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாராவது கடன் கேட்டிருந்தா அதை கொடுக்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய கடமைகளை எல்லாம் சரியா நிறைவேற்றணும் அப்படிங்கிற முயற்சிகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வேலைகள்ல, உயிரினங்கள் சார்ந்த பாதுகாப்புகள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதன் ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான செயல்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணிகளில் ஒரு நாட்டமில்லாத சூழல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிதான செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைய நாள்ல கொஞ்சம் அதிக கவனத்தோடு நம்மளுடைய வேலைகள்ல ஈடுபட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த வேலைகளை நோக்கி நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோமோ அந்த வேலை நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போலாம், இல்லைன்னா வரன் பார்க்கிற விஷயங்களாக நம்ம ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்றோம்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு சைன் வாங்க போகிறோம் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களுக்காக மேற்கொள்ளலாம். புதிதாக ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை கேட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அரசு சார்ந்த காரியங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ளும் போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் திருமண விஷயத்துல நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒருத்தர் ரொம்ப கோபப்படுறாரு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் அதை விட்டு கொடுத்து போக வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளோடு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே கூட்டு தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில நம்ம பார்ட்னரோடு ஏதாவது சின்ன உரசல்களாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வியாபாரங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஞாபக மறதி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம எடுத்துட்டு போற பொருட்கள், முக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சின்ன சின்ன யூரினரி இன்ஃபெக்ஷன் சார்ந்த பிரச்சனைகள், இல்லைன்னா ஏதாவது
கருப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் வழியில ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. 2வது குழந்தைக்காக நீங்க கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பண வரவுகள் எல்லாம் எதிர்பார்த்தபடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய கூட்டு தொழில் சார்ந்ததாகவோ வியாபாரம் சார்ந்ததாகவோ உங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலையோ இல்லைன்னா உங்களுடைய 2வது பிள்ளை பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழிகள்ல ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. பேசக்கூடிய பேச்சுகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்களோடு இருக்கும்போது ஏதாவது சின்ன உரசல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அண்டை அயலாரோடு பேசும் விஷயங்கள்ல நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு பழக்கத்துல இருந்து அவங்க எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, அதாவது பழகி பிரிந்த நபர்கள் வழியில ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தினருக்கு அதிக ஆதரவுகள் காட்டக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. உங்களால பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளியே நம்ம கொஞ்சம் கலகலப்பாக காணப்படுவோம். ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் மன வருத்தங்கள், கொஞ்சம் சோர்வு நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்மா வழி பாட்டிக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அவருடைய ஒரு உடல்நிலைகள்ல கொஞ்சம் சோர்வு நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அம்மா வழி பாட்டிகளின் வழியில ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்குகின்ற ஒரு எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு குழப்பங்கள் இருக்கும். எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மனநிலையிலையும் ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உங்களுக்கான உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் சோர்வு நிலைகள், சோம்பலான ஒரு மந்த நிலைகள், இல்லைன்னு சொன்னா மனநிலையில ஏதாவது ஒரு வருத்தங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது சிறிய அளவிலான ஒரு தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது அவங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாக கடன் வாங்குகின்ற முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வரவுக்கு மேல கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கிறது. உடல் நல குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ரீதியில உதவிகள் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்மளுடைய தொழில்முறைகள் சார்ந்ததாகவோ இல்லைன்னா அண்டையலார்கள் வழிகள்லயோ உறவு முறைகள்லயோ ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாய் மாமா இருக்கிறார்னா அவரோடு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
வண்டி வாகனங்கள்ல போகும்போதோ வெளியில போகும்போதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை எடுக்கும்போது அதுல ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இல்லைன்னா லேட் ஆகிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேவை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொது சேவையில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வேலை தேடுறவங்களாக இருக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு சிறிய அளவிலான நிரந்தர வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தற்காலிக பணிகள்ல இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீட்ல பெண்களுக்குள்ளாக சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சோம்பல்தனம் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கு நம்மளிடம் காணப்படும். பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனநிலைகள் அவசியம். நம்மளுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமாக இன்றைக்கு கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தனது தேவைக்கு அதிகமான உடல் உழைப்பு இன்னைக்கு நம்மளிடம் காணப்படும். கடின உழைப்புகளை உழைக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு நம்ம காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலைகள்ல தனியார் துறைகளாக இருந்தாலோ இல்லைன்னா அரசு சார்ந்த துறைகள்ல இருந்தாலோ இடமாறுதல்களுக்கான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பொருளாகவோ பணமாகவோ கடனாக வாங்க வேண்டிய ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பழைய பொருள் ரிப்பேர் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக போகும். உங்களுடைய செயல்திறன்கள் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. முன்கோபங்கள் கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத விதத்துல ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக வேலை கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு கடனா வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிற மாதிரியான சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் திருப்திகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது, சாலை பகுதிகள்ல பயணங்கள் செய்யும் போது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத கோபங்கள்னால காரிய இழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்மளுடைய ஈகோ, கோபம் இதையெல்லாம் விட்டுட்டு பயன்படுத்துறதுக்கான வழிகளை பார்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய காரியங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நல்ல முயற்சிகளாக எடுக்கும் பட்சத்துல அதெல்லாம் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்றீங்கன்னா அதெல்லாம் லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு விரைய செலவுகளாக இருக்கலாம். அந்த வழிகளில் ஏதாவது பழுதுகள் இருந்தால் அதையெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா ஒரு சிலருக்கு பூர்வீக மனை இருக்கு, இல்லை வீடு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை விற்பனை செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு தேவைக்காக பூர்வீக சொத்துக்கள்ல விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஏதாவது செலவுகள் வரலாம். உங்களுடைய உடல்நிலை சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வேறு தேவைகளாக இருக்கலாம். இதன் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இன்னைக்கு இளைய சகோதரர் வழியில ஏதாவது செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் வழியில அதன் வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெண் தெய்வ வழிபாடுகள், குல தெய்வ வழிபாடுகள் இதையெல்லாம் மேற்கொள்ளுவது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூர்வீகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் சார்ந்த விஷயங்களாக செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குழந்தை பேருக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வழியில அதன் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது மருத்துவ உதவிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற வகைகள்ல எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலையில கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு தாத்தா வழியில ஏதாவது செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பொழுதுபோக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதாக இசைக்கருவிகள் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் ரீதியில ஏதாவது ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள், நட்புகள் இதெல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வகைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில உறவு முறைகள்ல ஏதாவது சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கால்நடை பராமரிப்பு சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது எதிர்பாராத செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கால் பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. மனநிலையில ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு குழப்பிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய உடல்நிலை சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தானியம் சம்பந்தமான உற்பத்திகள் தன்னிறைவு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியில பிரச்சனைகள் வரலாம். அதனால புதிதான முயற்சிகள் எடுக்கும் விஷயத்துல அதிக கவன நிலைகள் தேவை. மனநிலையில ஒரு குழப்பங்கள் இருக்கும். எந்த முடிவுகள் எடுக்க முடியாம கொஞ்சம் திணறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல நிதான நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யும் போது அதுல பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.